வெண்முரசு. சொல்வடர்காடு 40. கருணன் வருவதை தருமன் தொலைவிலேயே பார்த்துவிட்டார். அவனை அப்போது அவர் விரும்பவில்லை. அவர் முகக்குறியிலேயே அதை பார்த்துவிட்டு அர்ஜுனன் புன்னகையுடன், சூதர்கள் நம் எதிர்காலம், மூத்தவரே. அவர்கள் நம்மைத் தொடர்வதை நாம் தடுக்க முடியாது. அவர்கள் நம்மைப் பற்றி சொல்வது நமக்கு அதிர்ச்சியளிப்பதாகவே இருக்கும். ஆனாலும் அதுவே நாம் என்று நெடுமுச்சுடன் அமைய வேண்டியதுதான் என்றான். நகுலன், அவர்களின் இளிவரல் பலசமயம் உளம் சோரச் செய்கிறது என்றான். அவர்கள் அனைத்தையும் மாபெரும் கேலிக்கூத்தாக ஆக்கிவிடுகிறார்கள். வாசிப்பது சந்தீப். தருமன், சூதர்களின் நிலை இரக்கத்திற்குரியது என்றார். இங்கு மலைக்கொடிகளையும் செம்பளவர்களையும் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் உலகில் தங்களைவிட மேலானவர்களென எவரையும் பார்ப்பதே அரிது. அவ்வப்போது வந்து செல்லும் விருந்தினருக்கு அவர்கள் எவ்வகையிலும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் எங்கும் தலைவணங்காமல் எந்த இழவையும் எதிர்கொள்ளாமல் காட்டுமரங்களென வான் நோக்கி நிமிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் சூதர்கள் பாடகர்களாகவும் தேரோட்டிகளாகவும் அடுமனையாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் முனிவர்களையும் அந்தணரையும் அரசர்களையும் சார்ந்தே வாழ வேண்டியிருக்கிறது. அரசு நிகழுமிடங்களில் வரலாறு சமைக்கப்படும் தருணங்களில் உடனிருக்கிறார்கள். ஆனால் உலைக்களத்துப் பூனை என வெறும் சான்றாகவே எஞ்சுகிறார்கள். அவர்களைச் சூழ்ந்துள்ள ஒவ்வொரு தருணமும் அவர்களிடம் நீ எளியவன், நீ வெறும் விழியும் சொல்லும் மட்டுமே என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அவ்விழி உணர்வை அவர்கள் தங்கள் அங்கத்தைக் கொண்டு கடந்து செல்கிறார்கள் என்று அவர் தொடர்ந்தார். அவர்களின் வழி ஒன்றே, அவர்கள் எளியவர்கள் என்பதனால் அனைத்தையும் அவர்கள் அளவுக்கே எளிமையாக்கிவிடுகிறார்கள். மகாவியாசன் அவர்களுக்கு சொல்தடுமாறும் முதியவனாகத் தெரிகிறான். அரச முனிவர் யயாதி காமம் கொண்டலைப்பவர். பெருந்தோள் ஹஸ்தி உணக்குவையில் முளைத்தெழுந்த குடைக்காளான். அர்ஜுனன் புன்னகைத்து, அல்லது அவர்களுள் இருந்து எளிய மனிதர்களை வெளியே எடுத்து வைக்கிறார்களோ என்றான். தருமன் முகம் சுளித்த பின் அப்பேச்சைத் தவிர்த்து நகுலனிடம், மந்தன் எங்கே என்றார். இங்கும் காடுதான். அவர் இருந்தால் இந்தச் சூதனின் எட்டிச்சாரை தன் நவச்சாரக் குழம்பால் எதிர்கொண்டிருப்பார் என்றான் நகுலன். 2 நாட்களுக்கு முன் இருவரும் அடுமனைத் திண்ணையில் சொல்கோத்தனர். அவர் வென்று சென்றார். அவர் தொடையிலும் தோளிலும் அரைந்து சிரிப்பதைக் கண்டு நான் அருகே சென்றேன். இவன் முகம் சிரித்து கண்கலங்கி நின்றிருந்தான். அவரிடமிருந்து விடுபட்டதும் நேராகச் சென்று மூக்கு தழும்ப குடித்துவிட்டு வந்து, என் சொல்லை எல்லாம் கசக்க வைத்து விட்டீரே இளைய பாண்டவரே, நீர் உண்பதெல்லாம் நஞ்சாகிறதா என்ன என்று அடுமனை வாயிலை நோக்கி புலம்பிக் கொண்டிருந்தான். சகதேவன், ஆம், மூத்தவர் அதைக் கேட்காதவர் போல உள்ளே பெருங்கலத்தில் அஷ்டமுதரத்தை பெரிய சட்டுவத்தால் கிளறிக் கொண்டிருந்தார். அன்று அதை இங்குள்ள அனைவரும் சொல்லோடு சொல் சேர்த்து புகழ்ந்தபடியே உண்டனர். தருமன் முகம் மலர்ந்து, ஆம், இளையவன் கைப்பட்ட உணவில் அவன் இருப்பான். அதில் ஒரு விள்ளலை வாயில் இட்டதுமே அதை உணர்ந்தேன் என்றார். நகுலன், அவருடைய பசி அதிலிருக்கிறது. அவர் சமைக்கும் உணவை உள்ளத்தால் உண்டுவிடுகிறார். அவருள் அது சமைக்கப்பட்டு நம் நாவுக்கு இனிதாக மீண்டு வருகிறது. உண்டு புறந்தறுதலால்தான் அவர் ஓநாய் வயிற்றர் எனப்படுகிறார் என்றான். அர்ஜுனன் கண்களில் சிரிப்புடன், அதில் அவருடைய நஞ்சு கலந்திருக்காதா என்ன என்றான். தருமன், அன்னையின் வயிறு அது, பார்த்தா. அழுகிய ஊனுண்ணும் ஓநாயின் முலைப்பாலை ஜடரன் எழாத கைக்குழந்தைக்கு மருந்தெனக் கொடுப்பதுண்டு. அது அமுது என்றார். அப்பேச்சால் மெல்ல அவர்கள் மலர்ந்து இயல்பு நிலையை அடைந்தனர். அவர்கள் அமர்ந்திருந்த சிறுமேட்டின்மேல் அரசமரம் பச்சை நிறக் காசுகள் என இலைகள் பளபளத்து திரும்ப காற்றொலி சீறியபடி பசுஞ்செண்டு போல நின்றிருந்தது. தருமன் கால்களை நீட்டி இளைப்பாறிக் கொண்டார். அர்ஜுனன் சிறிய புற்களைப் பறித்து காற்றில் வீசி ஒன்றை பிரிதொன்றால் தைத்தான். மூச்சரிக்க மேலேறி வந்த கருணன் மதுவருந்தியிருப்பது தெரிந்தது. ஆகவே மிகையான பணிவுடன் கைகளைக் கட்டி உடலை வளைத்து அருகணைந்தான். அவன் இடப்புருவம் மட்டும் மேலேறி துடித்துக் கொண்டிருந்தது. அவன் தருமனிடம், அஸ்தனபுரியின் பேரரசரை நான் இன்று வணங்க முடியாது. ஏனென்றால் அவர் இன்று பேரரசர் இல்லை. நாளைதான் பேரரசர். இந்திரபிரஸ்தத்தின் பேரரசரையும் நான் வணங்க முடியாது.
ஏனென்றால் அவர் நேற்று பேரரசர். என்னைப் போன்ற எளிய சூதன் எப்படி நிகழ்காலத்தில் நின்று தங்களை வணங்குவதென்று தெரியவில்லை. ஆகவே குருகுலத்தில் சொல்லாராய வந்த நெறியுடையோனை வணங்குகிறேன் என்றபின் சகதேவனிடம் நான் சரியாகத்தானே பேசுகிறேன் என்றான். சகதேவன் சலிப்புடன் ஆம் என்றான். நன்று என்றபடி கருணன் கையூன்றி பெருமூச்சுடன் அமர்ந்தான். உண்மை, நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் மது அருந்திவிட்டே வந்திருக்கிறேன். காலையிலேயே சென்றேன். அங்கே 7 மகன்கள் ஒரு குழுவாக மதுவருந்த வந்திருந்தனர். ஒருவன் கேட்டான், 7 பேருக்கும் கள் கொடுங்கள் என்று. பனையர் கள்ளை எடுத்ததும் இன்னொருவன் எழுந்து பூசலிட்டான். அதப்படி அத்தனை பேருக்கும் நீயே கள் சொல்லலாம், எனக்கு கள் போதும் என்றான். 3ஆமவன் பற்களை கடித்தபடி வஞ்சத்துடன் ஆமாம், நான் எனக்குப் பிடித்ததையே அருந்துவேன், எனக்கு கள்தான் வேண்டும் என்றான். 4ஆமவன் பூசலிட வேண்டாம், கள் அருந்தினால் என்ன பிழை என்றான். கடும் சினத்துடன் நிலத்தை அறைந்து நான் கள் மட்டும்தான் அருந்துவேன், எவன் தட்டிக் கேட்பது என்றான் 5ஆமவன். 6ஆமவன் அவரவருக்கு வேண்டியதை கேட்டு குடிப்போம் நண்பர்களே, எனக்கு கள் சொல்கிறேன் என்றான். 7ஆமவன் சற்று முதிர்ந்தவன். என்ன பூசல் இங்கே, அனைவருக்கும் பொதுவாக ஒரு முடிவுக்கு வருவோம், நாம் கள் அருந்துவோம் என்றான். சீறி எழுந்து ஒப்புக்கொள்ள முடியாது, நான் கள்தான் அருந்துவேன் என்று கூவினான் முதலாமவன். 2ஆமவன் கைகளை சுருட்டிக் கொண்டு முன்னெழுந்து நான் கள் அருந்துகிறேன், ஆண்மையிருந்தால் நீ தடுத்துப்பார் என்றான். பெரிய அடிதடி. ஒருவன் மேல் இன்னொருவன் கலத்தை எடுத்து அடித்தான். இருவர் கட்டிப் புரண்டனர். ஒருவன் நெஞ்சில் அறைந்து அலறினான். இன்னொருவன் தரையில் உருண்டு ஆடையின்றி எழுந்து நின்று அழுதான். சிறிய ஏப்பம் விட்டு பூசல் பெருகிக் கொண்டே சென்றது. நான் உள்ளே நுழைந்து நாம் இனிய கள்ளை அருந்துவோம் நண்பர்களே. இதிலென்ன பூசல்? நாம் என்ன வேதமேமையா ஆராய்கிறோம் என்றேன். ஆம், உண்மை என்று 7வரும் கண்ணீருடன் என்னை தழுவிக் கொண்டார்கள் என்றான் கருணன். அவர்கள் வணிகர்களுக்கு பொது சுமப்பவர்கள். பொதிகளில் என்ன இருக்கிறது என்று அவர்கள் கேட்டுக்கொள்வதே இல்லை. அதை அறிந்தால் அந்த அறிவையும் சேர்த்து அல்லவா சுமக்க வேண்டும். நல்ல மனிதர்கள். அவர்களிடம் நான் ஆணித்தரமாக கேட்டேன், நண்பர்களே, சூதனுக்கு கள்வாங்கிக் கொடுக்கும் நல்லூழ் உங்களில் எவருக்கு உள்ளது என்று. 7வரின் மூதாதையரும் நற்செயலாற்றி பயனீட்டி வைத்திருந்தார்கள். பெரிய ஏப்பம் வெடிக்க ஒருமுறை உலுக்கிவிட்டு உயர்ந்த கள் என்றான். நாம் பிறிதொரு தருணத்தில் பேசுவோமே என தருமன் எழப்போனார். இருங்கள் அரசே, நான் எங்கே செல்வேன்? நான் சற்று முன் அடைந்த மெய்யறுதலை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் குடிலுக்குச் சென்றேன். அங்கே நீங்கள் இல்லை. இங்கிருக்கலாம் என்று தேடி வந்தேன் என்று அவன் அவர் கால்களை பிடித்தான். மெய்யறிவை தேடி இத்தனை தொலைவுக்கு காட்டுக்குள் வந்திருக்கிறீர்கள். நான் அறிந்த மெய்யறிவை உங்களிடமன்றி எவரிடம் சொல்வேன்? சாதகப் பறவைக்கு மழை போல தவம் செய்தவனுக்கு மெய்யறிவை வழங்குக என்றுதானே பராசர மாளிகை சொல்கிறது. தருமன் சலிப்புடன் தலையசைத்து சொல்லும் என்றார். அர்ஜுனன் முகத்தில் எழுந்த புன்னகை அவனை சினம் கொள்ளச் செய்தது. அதாவது ஒரு காடு, அடர்காடு, ஆயிரக்கணக்கான மரங்கள் கொண்டது அது. அங்கே எட்டியும் பலாவும் நின்றிருக்கின்றன. பிணம் நாரிப் பூவும் செண்பகமும் பூக்கின்றன. அங்கே நின்றிருப்பனவற்றில் ஒன்றை மட்டும் மூதாதையர் அடையாளம் காண்கிறார்கள். அது பனை என்றான் கருணன். ஆ, எத்தனை அழகிய மரம்! கரியது, உறுதியான உடல் கொண்டது, முள்சூடி சிலிர்த்து நிற்பது, தெய்வங்கள் ஒருமிச்சூழும் தலை கொண்டது. கருமுலை கொத்து கனிந்த அன்னை பன்றி அல்லவா பனை? அன்னை இக்காடெங்கும் பேரிடல் கொண்டு நின்று முழங்கும் சொல் என்ன என்ன என்றார் தருமன் புரியாதவராக. அந்தப் பனையில் எழுகின்றன நீள்முலைக் காம்புகள். அன்னையின் வேர்கள் மண்ணுக்குள் அறிந்த கனிவு கிளையிடுக்குகளில் முலைக்காம்புகள் என வளர்கின்றன. அவற்றை எடுத்து மெல்லச்சீவி கலங்களுக்குள் வைக்க வேண்டும். கலங்கள்? என்ன சொன்னேன்? ஆம், கலங்கள் தூயவையாக இருக்க வேண்டும். அன்னையின் முலைச்சாறு தேங்குபவை அவை. தூய பால். இனியது,
சிற்றீர்கள் தேடி வந்து விழுந்து சாகுமளவுக்கு அரியது என அவன் தொடர்ந்தான். அதை அப்படியே அருந்துபவரும் உண்டு. ஆனால் அதை எடுத்து முந்தைய நாள் கள்ளின் ஓரிரு துளியை ஊற்றி உரைகத்தி, இருங்கள் அவ்வாறு முன்னிருந்ததை உரைகத்துவதை என்னவென்று சொல்வீர்கள்? நீங்கள் கற்றறிந்தவர் அல்லவா? நான் எளிய களிமகன், தெருமுனைச்சூதன். சுருங்கிய விழிகளுடன் தருமன் நோக்கி அமர்ந்திருந்தார். நினைவுக்கு வந்துவிட்டது. சுருதி. சுருதி பிரமாணம் என்றான் அவன். நான் பொதுவாக எதையும் மறப்பதில்லை என்று சொல்லி தலையசைத்தான். என்ன சொன்னேன்? உரைகுத்தி மண்ணில் புதைத்திட்டு காத்திருக்க வேண்டும். 4 நாட்கள். இல்லை 7. அல்லது இன்னமும் கூட. உண்மையில் அதுவே சொல்லும். நறுமணம் நுரையென எழுந்துதான் கனிந்துவிட்டதை அறிவிக்கும். அரசே, இதை நோக்கியிருப்பீர்கள். தான் கனிந்ததை அறிவிக்காத கனி என்று உலகில் ஏதுமில்லை. பொறுத்திருக்க வேண்டும். நாவில் எச்சில் எழ நாளுக்கு 4 முறை திறந்து பார்க்கக்கூடாது. சுட்டுவிரல் விட்டு தொட்டு நாவில் வைத்து சுவை பார்க்கக்கூடாது. ஆசை மீதூறி அரைச்சமையலிலேயே எடுத்து மாந்தலாகாது. அதற்குள் தேவர்கள் புடமிடப்படுகிறார்கள். பித்தின் தெய்வமாகிய சோமன், மின்னலுக்குரிய இந்திரன், அலைகளின் அரசனாகிய வருணன், எரிந்தெழும் அக்னி. அரசே, நோயாற்றும் அஸ்வினி தேவர்கள், வழித்துணையாகிய பூஷன், உலகு துலக்கும் சூரியன், ஏன் இருளேறி வரும் யமனும் கூடத்தான். அவர்களை நுரைக்கவும் குமிழிகளாகி வெடிக்கவும் விட்டுவிட வேண்டும். பின்பு அதை மெல்ல காய்ச்சுகிறோம். மிக மென்மையாக. எரிந்தெழுந்தால் அமுதை தேவர்கள் உண்டுவிடுவார்கள். அடிமண்டியே நமக்கு எஞ்சும். ஆவி எழவில்லை என்றால் அசுரர்களுக்குரிய மதுவாக ஆகும் அது. தூய மது எழும்போது 3 தெய்வங்களும் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள். படைப்பவன், காப்பவன், அழைப்பவன். அவர்களருகே நின்று குற்றம் குறை சொல்லும் அவர்களின் துணைவியரும் வருவார்கள். கல்வி, செல்வம், வீரம். நாம் அதை அருந்தும்போது அத்தனை தெய்வங்களையும் மும்முறை வணங்க வேண்டும். இனிய மதுவாக நமக்குள் இறங்குவது என்ன? கரும்பனை அல்லவா? அரசே, அந்தப்பனை நின்றிருக்கும் பெருங்காடே அல்லவா? அதன்பின் நகரங்கள் நமக்கு வெறும் குப்பை குவியல்களாகிவிடுகின்றன. கல்வி நிலைகள் ஓசையிடும் கிள்ளைக் கூட்டங்கள். அரசுகள் விழியிழந்தோர் விரல் தொட்டு ஆடும் விளையாட்டுக்கள். போர்க்களங்கள் கலங்கள் ஒலிக்கும் அடமனை புழக்கடைகள். இல்லங்கள் புதைகுழிகள். நாம் பேரறு கொண்டு எழுகிறோம். நம் கால்களால் மலைகளையும் ஆறுகளையும் கடந்து செல்கிறோம். நம் மூச்சுக்காற்றில் கடல்களில் அலைகள் சுருளக் காண்கிறோம். பாலைவனங்களில் புயல் கிளப்புகிறோம். அவன் கைகளை விரித்தான், காட்டை உண்டவன். காடரையும் தொல்தெய்வங்கள் அனைத்தும் குடியேறிய உடல் கொண்டவன். அவர்களின் எடை தாழாமல் அவன் தள்ளாடி நடக்கிறான். எதிரே யார்? கோணலாக சிரித்துக் கொண்டு அவன் கேட்டான். யார்? அர்ஜுனன் புன்னகையுடன் யார் என்றான். பிரம்மன். அவன் கேட்டான், யார் நீ என்று. நான் சொன்னேன், அகம் பிரம்மாஸ்மி. அதைத்தான் சொன்னேன். ஏனென்றால் நானே அது. அவன் திகைத்து நின்றான். அப்போது அப்பால் ஒருவன். யார் அவன்? சிவன் என்றான் நகுலன். ஆம், அவனேதான். நான் யார் தெரிகிறதா என்றான். நான் சொன்னேன், தெளிவாகச் சொன்னேன். ஆம், நான் அகம் பிரம்மாஸ்மி. அவன் சினம் கொண்டு நோக்கினான். அப்போது வந்தது யார்? ஆம், விஷ்ணு. சங்காழகதை மலர் கொண்டு வந்து நின்றான். இவை என்ன என்றான். இவையனைத்தும் நானே. அகம் பிரம்மாஸ்மி என்றேன். அவன் சிரித்து ஆம் அவ்வாறே என்றான் கருணன். அரசே, இதோ என் வாயில் நறுமணமிக்க ஆவியாக எழுவதே அம்மை பொருள். அது கரும்பனைகளில் ஊறுமப்படுவது, காட்டில் முழங்குவது, மண்ணின் ஆழத்தில் அமைதியாவது. அகம் பிரம்மாஸ்மி. ஆம். அவன் சுட்டு விரலைக் காட்டி ஒரு கணம் அசைவிழுந்தான். கண்ணிமைகள் சரிந்து வந்தன. உடல் தளர்ந்தபடியே செல்ல அவன் தன்னை பிரஜையால் உந்தி நிமிரச் செய்தான். அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்வது மிக எளிது.
கையளவு தெளிகள்ளே போதும். அந்தச் சொல் ஏதாவது தொந்தரவு செய்தால் பிரக்ஞானம் பிரம்மாஸ்மி என்பதை எடுத்து அதன் மேல் வீசுவேன். அது உடைந்தால் தத்வமசி. அவற்றின் மேல் ஒவ்வொன்றாக எடுத்து வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். எழுவதற்கு தருணமே அளிக்கக்கூடாது. ஈசோவாஸ்யம் இதம் சர்வம். ஏகம் ஏவத்விதியம் பிரம்ம சர்வகல்விதம் பிரம்ம. அவ்வளவுதான். மெல்ல அடங்கி ஒருவகையான நிறைநிலை ஏற்படும். அதைத்தான் யோகம் என்கிறார்கள். போதும் என்று முகம் சிவக்கச் சொன்னபடி தருமன் எழுந்தார். இளையோரே, இப்படியே நீங்கள் சென்றால் நான் எப்படி என் குடிலுக்குச் செல்வது என்றான் கருணன். நாளை காலையில் செல்லலாமே என்றபடி நகுலன் எழுந்தான். கருணன், இது முறையல்ல, நான் மெய்ச்சொற்களை ஊழ்கத்திலறிந்த சூதன் என்றான். தருமன் விரைவாக நடந்து சரிவிலிறங்க அவருடன் இளையோர் சென்றனர். மூடன் என்றார் தருமன் பற்களைக் கடித்தபடி. கருத்துக்களின் லீலை என்றான் அர்ஜுனன். சினந்து திரும்பி நோக்கியபின் ஒன்றும் சொல்லாமல் தருமன் நடந்து சென்றார். அர்ஜுனன் இளையவர்களை நோக்கி புன்னகை செய்தான். ஒரு சொல் இன்னொன்றாக மாற 1000 ஆண்டு காலம் ஆயிற்று என்பதே வேதமெய்மையின் சுருக்கமான வரலாறு என்றார் சாந்திபனி முனிவர். அவர் முன் அவரது மாணவர்கள் நிறைவகுத்து அமர்ந்திருந்தனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வேதமுனிவர் கண்டடைந்தார்கள். அறிய முடியாமையாகவே தன்னை உணர்த்தும் ஒன்றை. அதை அது என்றல்லாமல் எச்சொல்லாலும் குறிப்பிட முடியாதென்று அறிந்தனர். தத் என்னும் சொல்லே வேதமைச் சொல் என விளங்கியது அன்று. ஒன்றேயான அது என அதை அறிந்தனர். அதுவன்றி ஏதுமிருக்கவில்லை என உணர்ந்தனர். ஒருமையான அது மேலே உள்ளதா இல்லை கீழே உள்ளதா, அங்கு படைப்பாற்றல் உண்டா, அது முன்னால் உள்ளதா இல்லை பின்னால் உள்ளதா, அது எப்படி பிறந்தது, அதை யார் உருவாக்கினர் அல்லது உருவாக்கவில்லை என பல்லாயிரம் வினாக்களாக அதை அணுகினர். வான் வடிவமான அதுவே அறியும் அல்லது அதுவுமறியாது என்று வகுத்தனர் என்று சாந்திபனி முனிவர் தொடர்ந்தார். 1000 ஆண்டுகளுக்குப் பின் அது ஒரு பெயரை சூடிக்கொண்டது, பிரம்மம். வியப்பின் ஒலி அது. பெரிது என்றும் முழுமை என்றும் பிரிது என்றும் பெருகுவது என்றும் உறுதி என்றும் அழிவற்றது என்றும் பல பொருள் கொள்வது. விரிந்து பெருகும் அத்தனை பொருள்களையும் அச்சொல் தன்னில் சூடிக்கொண்டது. அச்சொல் ஆண்டது வேதம் விளைந்த தொல்காடுகளை சாந்திபனி முனிவர் சொன்னார். தைத்திரியம் சொல்கிறது ரிக் எல்லையுள்ளது, சாமம் எல்லையுள்ளது, யஜூர் எல்லையுள்ளது. பிரம்மமு எல்லையற்றது, ஷு எல்லையற்றதைச் சொல்லும் சிறு சொல். அச்சொல் ஒவ்வொரு பொழுதும் ஓர் தனியெழுதலாயிற்று. அவ்வருதல்களின் தொகைக்குமேல் விண்மீன் என அண்மையும் சேமையுமாகி நின்றது. இவையனைத்தும் ஆகும் ஒன்று. இவையனைத்துக்கும் அப்பால் என்றும் ஒன்று. அதுவே இவையனைத்தும். அந்த மெய்மையை அச்சொல் குறிக்கத் தொடங்கியதும்தான் அது முளைத்து தீராத விதை என்றாகியது. நிலமனைத்தையும் பசுமை கொள்ளச் செய்யும் பெருநதி என இம்மண்ணில் பெருகலாயிற்று என்றார் சாந்திபனி முனிவர். இங்குள்ள அனைத்தும் அச்சொல்லின் முடிவிலா தோற்றங்களே என்றுணர்க. குடிநெறியும் கோல்முறையும் வேள்வியும் ஊழ்கமும் அதுவே. மேழியும் துலாவும் வாழும் தர்ப்பையும் அதுவே. உருவற்றது 1000 தெய்வங்களாக ஆலயங்கள் தோறும் விழுதிருந்தது. பெயரற்றது பல்லாயிரம் பெயர்களாக மொழி நிறைத்தது. அறியப்படாதது அன்னை என்றும் தந்தை என்றும் கன்னி என்றும் மைந்தன் என்றும் வந்து நம்மருகே அமர்ந்தது. கழனியில் உணவும் களத்தில் குருதியும் கல்விச்சாலையில் மொழியும் ஊழ்கத்தில் ஒளியும் ஆகியது. அதை வணங்குக. சென்ற 1000 ஆண்டு காலமாக அச்சொல் தன்னை பெரிதொன்றாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது. நாம் காடுகளில் காண்பது அந்த பெருந்தவிப்பையே என்று சாந்திபனி முனிவர் சொன்னார். அத்தனை மெய்ச்சொற்களும் வேதங்களில் உள்ளன. அவை தங்கள் யுகம் எழுகையில் முளைத்து பெருகி எழுகின்றன. வேதங்களில் இருந்து எழுந்தது ஆத்மா என்னும் சொல். அகம் என்றும் பிரக்ஞானம் என்றும் இதம் என்றும் எழுந்து வந்த பல நூறு சொற்கள் சென்று சூழ்ந்து பறந்து ரீங்கரித்து அச்சொல்லை துயிலெழுப்பின. வேதமேமையை கற்க வருபவன் அது எழுந்து வந்த பாதையை மொழியில் காணக்கூடும். ஒன்றே பிரம்மம், பிரிதில்லை என்று முழங்கினர் படிவர். இவையனைத்தும் பிரம்மமே என்று அறிந்தனர். அதிலமர்ந்தனர். யானை மேல் ஏறுபவன் யானையாகிறான். இளையோரே,
முகில்மேல் ஏறிக்கொள்பவன் தேவனாகிறான். பேரறிவின்மேல் ஏறிக்கொண்டவன் என்னாவான்? அறிவென்று தன்னை உணர்ந்து அவன் சொன்னான், அதுவே நான். அவ்வுணர்வை நோக்கியபின் பிரக்ஞையே பிரம்மம் என்று அவன் கூறினான். தன் வடிவிடம் சுட்டினான், அது நீ. தனக்குத்தானே சுட்டி ஆத்மனே பிரம்மன் என்றான். பின் எழுந்து விண்ணை தலைசூடி நானே பிரம்மம் என்றான். சாந்தீபனி முனிவர் கைகூப்பி நிறுத்தியதும் அவரது மாணவர்கள் ஏகம் ஏகத்விதியம் பிரம்ம, சர்வகல்விதம் பிரம்ம, சோகம், பிரக்ஞானம் பிரம்மாஸ்மி, தத்வமசி, அயம் ஆத்ம பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி என்னும் 7 பெருஞ்சொற்றொடர்களை 7 முறை ஓதினர். அவை ரீங்கரித்து சொல்லவையை நிரப்பி அமைதி என்றாயின. அங்குளதை இங்குளதாகக் காணும் பெருந்தவமே இன்று நிகழ்கிறது என்றார் சாந்தீபனி முனிவர். மாண்டோக்கியர்களின் சொற்கள் இவை. காண முடியாதவன், செயல்களுக்கு அடங்காதவன், பற்றற்கரியவன், உய்த்தலுக்கு அப்பாற்பட்டவன், எண்ணம் கடந்தவன், சொல் கடந்தவன், நுண்ணுணர்வின் உட்பொருள், பெருவெளியை தன்னுள் அடக்கியவன், நீடித்த அமைதி கொண்டவன், இரண்டற்றவன், இனியவன், நான்காவதாக நின்றிருப்பவன், அவனே ஆத்மன், அவனே அறியத் தகுந்தவன். அத்தனை வேதமை மரபுகளும் இன்று அளாவிக் கொண்டிருப்பது இந்த ஒளியிருள் பெருவெளியையே. அழிவற்றதை கணம் இல்லாது ஒருமாறும் இவ்வுடலுக்குள் காண்கிறார்கள். நோயும் விடுமையும் ஐயமும் அச்சமும் விழைவும் துயரும் கொந்தளிக்கும் இதனுள் அலையற்றது அமைந்துள்ளது எங்ஙனம் என விளக்க முனைகிறார்கள் என்ற சாந்தீபனி முனிவர் புன்னகைத்தார். குடுவையில் பயனுள்ளதாக இருக்கும் மருந்து கலவை போலிருக்கிறது இவர்களின் மெய்யறிதல். உடலுக்குள் அது நஞ்சோ மருந்தோ என்று இன்னும் முடிவாகவில்லை. காடுகளில் மெய்மை என்பது சொல்லில் நின்றிருந்தால் போதும். கழனியில் அது மேழையென உழுது விதையென முளைத்து கதிரென அறுவடை ஆக வேண்டும். கட்டிறந்த பாழ்வழியில் கழித்திருக்கும் முனிவருக்குரிய மருந்து எங்ஙனம் கூடுகட்டி குஞ்சுகளை ஊட்டும் குடித்தலைவனுக்கு உகந்ததாகும் என்று சாந்தீபனி முனிவர் தொடர்ந்தார். எங்கும் எழுவது அவ்வினாவே. முன்பு ஒரு விடுகதையை கேட்டேன். பிரம்மன் படைத்தவற்றில் பெரிய காளைக்களிரொன்று இருந்தது. அதன் ஒரு கொம்பிலிருந்து மறுகொம்பு வரைக்கும் 1000 கோடிக் காதம் தொலைவு. அப்படியென்றால் அதன் வலக்கொம்பிலிருந்து எழுந்து பறக்கும் செம்பருந்து எத்தனை காலம் கழித்து இடக்கொம்பை சென்றடையும்? சில கணங்கள் அமைதி. இளைய மாணவன் ஒருவன் புலர் எழுந்து அந்திக்குள் என்றான். முகம் மலர்ந்து நன்று என்றார் சாந்தீபனி முனிவர். கதிரவன் கடக்கும் வானம் அது. அதைத்தான் இங்கும் சொல்வேன்.